ஹலோ. டுடே இன்னைக்கு வந்து நம்ம பவர் ஆஃப் ரைட்டிங் பத்தி பார்க்கலாம். ரைட்டிங் ஆர் ஜர்னலிசம் இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? அதனால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் உங்க பிரெயின் குரோத். பிரெயின் குரோத்துக்கு வந்து ரைட்டிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு ரைட்டிங் வந்து ஒரு பெரிய டூலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். உங்க அட்டென்ஷன வந்து ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வரதுக்கு ரைட்டிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கிரியேட் நியூரல் பாத்வேஸ் இன் யுவர் பிரெயின். உங்க பிரெயின்ல நெறைய நியூரல் பாத்வேஸ் இருக்கு. அத வந்து பெட்டர் ஆக்கறதுக்கு வந்து இந்த ரைட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், உங்க பிளான வந்து நீங்க வந்து ரைட் பண்ணும்போது, உங்க விஷன் வந்து கிளியர் ஆறுது. ஸோ, யூ கேன் அச்சீவ் யுவர் கோல். உங்க விஷன் கிளியரா இருக்கும்போது, உங்களால ஈஸியா உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஆம்பிஷன்ஸ். ஆம்ப்ளிஃபைஸ் யுவர் ஆம்பிஷன். உங்க ஆம்பிஷன வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ட்ராக் மோட்டிவேஷன். நீங்க ரைட் பண்ணும்போது, உங்கள நீங்க மோட்டிவேட்டடா வச்சுக்க முடியும். உங்க கோல்ஸ நோக்கி நீங்க போறதுக்கு அது ஒரு நல்ல ட்ராக் செட் பண்ணும். நெக்ஸ்ட், அப்ஸ்ட்ராக்ட் டூ கான்கிரீட். உங்க தாட்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட்ல இருக்கும். அதுக்கு எந்த உருவமுமே இருக்காது இல்லையா? அத வந்து கான்கிரீட்டா கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ரைட் பண்ணணும். ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு கான்கிரீட் ஃபார்ம்க்கு நீங்க கொண்டு வர முடியும். ஸோ, இது ரைட்டிங் வந்து உங்க தாட்ஸ வந்து நீங்க ரைட்டிங்க்கு கொண்டு வரும்போது, உங்களால ஈஸியா உங்க கோல்ஸ அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இட் என்ஹான்ஸஸ் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி. நீங்க ரைட் பண்ணும்போது, உங்க கோல்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். கிளாரிட்டி கிடைக்கும். ரைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன கோல்ஸ் அது அது அத வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரைட்டிங் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டீஸ். உங்க ஆக்ஷன்ஸ், தாட்ஸ் இது எல்லாமே அலைன்மென்ட்ல இருந்துச்சுன்னா, ஈஸியா உங்களால ஆப்பர்ச்சுனிட்டீஸ கிராப் பண்ண முடியும். இந்த அலைன்மென்ட்க்கு கொண்டு வரதுக்கு என்ன வேணும்னா, உங்களுக்கு ரைட்டிங் வேணும். அது ரைட் பண்ணும்போது உங்களால ஈஸியா அலைன் பண்ண முடியும் உங்க தாட்ஸ், ஆக்ஷன்ஸ். யூ கேன் கிராப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஈசிலி. நெக்ஸ்ட் ஒன், பிரெயின். நீங்க வந்து எழுதும்போது என்ன ஆகும்னா, உங்க பிரெயின் அத பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும். பிரெயின் கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ரெக்கார்ட் எவ்ரிதிங் தட் உங்க அட்டென்ஷன்ல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ரைட்டிங் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், ரைட்டிங் இஸ் மிஸ்டிக்கல் அண்ட் மேஜிக்கல். ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு மேஜிக்கல் திங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க தாட் வந்து ஒரு வேவ்ஸ் மாரி. ஒரு எனர்ஜி வேவ்ஸ். அது வந்து தாட் வேவ்ஸாவே இருந்துச்சுன்னா, அத வந்து பிராக்டிகலா கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அத என்ன பண்ணணும்னா, நீங்க கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்றது? நீங்க ரைட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, அது பார்ட்டிகிளா கன்வெர்ட் ஆகும். ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த வேவ்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட்டிகிளா கன்வெர்ட் ஆகும். ரியாலிட்டிக்கு கன்வெர்ட் ஆகும். ரியாலிட்டில நீங்க பார்க்கும்போது, அது தாட்டா இருக்கிறத விட நீங்க ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அத ஈஸியா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் வென் யூ ஆர் ரைட்டிங், யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் your thoughts from the ether to the practical universe. Next one, if I am saying, think of an eagle. ஈகிள பத்தி நெனைங்கன்னு சொல்லும்போது அது என்ன ஆகும்னா, அது தாட் ப்ராசஸ். அது 1 செகண்ட்க்கு தான் இருக்கும். இதையே நீங்க ரைட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, அது ஒரு சாலிட் ஃபார்ம்க்கு நீங்க கொண்டு வரீங்க. ரியாலிட்டிக்கு கொண்டு வரீங்க. தாட்டா இருக்கிறத விட ரியாலிட்டிக்கு கொண்டு வரது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Next, when you're writing it in a piece of paper, you are converting the thoughts into reality. Next, writing is better than typing. நீங்க ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய பிரெயின்ல இருக்கிற நெறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட், அதுல இருக்க நியூரோ பாத்வேஸ் ஓப்பன் ஆகி, உங்களுக்கு நெறைய பாசிபிலிட்டி கிடைக்கும் ரைட் பண்ணும்போது தேன் டைப்பிங். நம்ம பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் ஆக்டிவ் ஆகும். நியூரோ பாத்வேஸ் ஆக்டிவ் ஆகும். டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆக்டிவ் ஆகும். யூ கேன் கெட் நியூமரஸ் ஆப்ஷன்ஸ் இன் ரைட்டிங் தேன் இன் டைப்பிங். ரைட் பண்றது டைப் பண்றத விடவே ரொம்ப நல்லது. ரைட்டிங் இஸ்
Very important tool for manifestation, and writing gives you clarity and focus. Thank you.